السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وآله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم إلى يوم الدين أما بعد. فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان العليم: أعوذ بالله السميع العليم بسم الله الرحمن الرحيم. وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். உம்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபூ தாபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் சாரார்கள் மீதும் குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சகோதரர்களுக்கு மத்தியிலே சரியான முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சகோதரர்கள் இந்த உலகத்திலே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழக்கூடிய ஒரு சூழல்கள் மிக குறைவாக இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிப்பார்கள். இந்த ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அழுது கொண்டே சொல்வார்கள், முடிக்கும் பொழுது சிரித்துக் கொண்டே முடிப்பார்கள். அப்படி ஒரு ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பார்கள். அந்த ஹதீஸை இப்னு அப்பாஸ் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள். மறுமையிலே அண்ணனையும் தம்பியையும் கொண்டு வந்து நிறுத்தப்படும். அண்ணனுக்கும் தம்பிக்கும் விசாரணை நடக்கும். அந்த நேரத்திலே அண்ணனிடத்திலே விசாரணை செய்யப்படும். தம்பியை பற்றி அண்ணனிடத்திலே விசாரணை செய்யப்படும். அண்ணங்கார சொல்லுவார், அல்லாஹ், நான் நிறைய உதவி செஞ்சு என் தம்பிக்கு நிறைய கடன் கொடுத்தேன், ஒன்ன கூட திருப்பி கொடுக்கல. அவரு கடைசியில இங்கே வந்தாச்சு, மறுமையில வந்து நிற்கும் பொழுது அவன்கிட்ட நான் பணத்தை வாங்க முடியாது, அதனால அவனுடைய நன்மைகள் பூரா எனக்கு வாங்கி கொடுத்துரு, என்னுடைய தீமைகள் பூரா அவன்கிட்ட கொடுத்து அவனை நரகத்துல போட்டுருன்னு சொன்னான். இதை சொல்லிட்டு பெருமானார் கண் கலங்கி விட்டு அழுதார்கள் என்பது ஹதீஸிலே வந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொல்லிட்டு அந்த ஹதீஸை தொடர்ந்து சொல்லுவாங்க, அந்த அண்ணனை கூட்டிக் கொண்டு போய் மலக்குமார்களை அழைத்து கொண்டு போய் அந்த அண்ணனை சொர்க்கத்தை கொண்டு போய் காமின்னு சொல்லி அல்லாஹ் அனுப்புவான். அந்த அண்ணனை கூட்டிட்டு போவாங்க, சொர்க்கத்தை கொண்டு போய் காட்டுறதுக்காக வேண்டி கூட்டிட்டு போவாங்க. சொர்க்கத்துல போனா ஒரு மாளிகை இருக்கும், 72 அறைகள் அதற்கு இருக்கும். 72 அறைகள் உள்ள ஒரு மாளிகையை கொண்டு போய் அவனிடத்தை காட்ட உடனே அவன் கேட்பானா, அந்த அண்ணே இது யாருக்குன்னு கேட்பானா. யாருக்குன்னு கேட்ட உடனே மலக்குமார்களுக்கு தெரியாதல்லவா, அவர்கள் சொல்லுவார்கள், லா நபியுன் வலா சித்திகுன், நபிமார்களுக்கும் இல்லை, சாலிகீன்களுக்கும் இல்லை, சித்திகீன்களுக்கும் கிடையாது, இது யாருக்குன்றது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. இப்ப அல்லாஹ்விடத்துல வந்து கேட்பான், அல்லாஹ் ஒரு சொர்க்கத்துல ஒரு கஸ்ரை பார்த்தேன், ஒரு கோட்டையை பார்த்தேன், 72 அறைகள் இருக்கிறது, அது யாருக்குன்னு கேட்டான். அல்லாஹ் சொல்லுவான், அது உனக்குன்னு சொல்லுவாங்க. அது உனக்குத்தான் என்று அண்ணன்காரனை பார்த்து சொன்ன உடனே ஒரு ஷருத்து ஒண்ணு, உன் தம்பியை நீ மன்னிச்சுட்டேன்னு சொன்னா உனக்கு அந்த சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவான். உடனே அன்னைக்காரன் சொல்லுவான், பக்கத்து கபர்த்த. அவன் சொல்லுவான், 3 முறை சொல்லுவான். ஒரு தடவை மன்னின்னு சொன்னா அவன் 3 தடவை மன்னிச்சிட்டேன்னுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு ஒரு ஜானுக்கு விட்டு கொடுக்காத அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை முடிக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், நீ ஒரு தடவை மன்னிப்பு கேட்க சொன்னேன், நீ 3 தடவை மன்னிச்சுட்ட, நீ உன் தம்பியை கையை பிடிச்சிக்கிட்டு சொர்க்கத்துக்குள்ள போன்னு அனுப்புவான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸை சொல்லிட்டு சிரிச்சாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உறவினர்களுக்கு மத்தியிலே, குடல்வாய் ஜனங்களுக்கு மத்தியிலே, இரத்த பந்தங்களுக்கு மத்தியிலே இன்றைக்கு நாள் கணக்கிலே, மாத கணக்கிலே, வருட கணக்கிலே, வீடு பக்கத்திலே இருக்கும், பேச மாட்டாங்க,
அண்ணன் வீடு தம்பி வீடு பக்கத்துல இருக்கும், உறவுகள் இல்லாமல் இருக்கும், அருந்து போயிருக்கும். ஒரு செவருக்காக வேண்டி அவருடைய வாழ்க்கை முழுக்க அவர்கள் இழந்து போகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு மத்தியிலே சாலிஹியாக இருந்து கொள்ளுங்கள், சுலூஹியத்தாக இருந்து கொள்ளுங்கள், நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அடுத்து பெருமானார் சொல்லும் பொழுது இன்ஃபாக்குலி அகிலி, மனைவிக்காக வேண்டி நீங்கள் செலவு செய்யுங்கள் சொன்னார்கள். மனைவிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல அறிவிக்கும் போது சொல்றாங்க, மனைவிக்கு நீங்கள் ஒரு கவளத்தை ஊட்டி விட்டால் அது சதக்கா என்று சொன்னார்கள். அதே போன்று பெருமானார் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்ன பெருமானார், ஏழைகள் எளியவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். செல்வந்தர்களை பார்த்து பெருமானார் சொன்னாங்க, 2.5% ஜக்காத்து கொடுங்க, 7.5% சதக்கா செய்யுங்க. 7.5% கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஏழ்றையும் இல்லைன்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 7.5 கொடுத்துட்டோம்னா நமக்கு எந்த ஏழ்றையும் வராது. 2.5 கொடுத்துட்டோம்னா செல்வத்தில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை செய்கிறான் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து ஒரு உதவி செய்யுங்க, தஅலீமுல் இல்ம், படிக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். படிக்கக்கூடியவர்களுக்கு நாம் அதிகமாக உதவி செய்வதால் நிறைய நன்மைகள் கிடைக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய ஞானி, அவர் பெரிய வழி உள்ளவங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, மதரசா மாணவர்களை பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தாங்க. ஒரு நாள் வீட்டில இருந்து மதரசாவுக்கு கிளம்புறாங்க. கிளம்பும் போது வீட்டில் சாப்பாடு கொஞ்சம் தான் இருக்கு. அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளும் என்ன செய்யறாங்க, நம்ம சாப்பிட வேணாம், பாவா சாப்பிட்டு போட்டோம்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த சாப்பாடை வைக்கிறாங்க. சாப்பாடை வச்சுட்டு நீங்க சாப்பிட்டு மதரசாவுக்கு போங்கன்னு அவங்க சொன்ன உடனே அவங்க இப்படி பேசிக்கிட்டு தயாராகிட்டு இருக்கும் பொழுது மாணவர் வராரு. ஆசிரியரை பார்க்கறதுக்கு மாணவர் வராரு. வந்தவுடனே மாணவரை பார்த்து கேட்டாங்க, நீ சாப்பிட்டியாப்பான்ட்டு. இல்லைன்றாங்க. நீ சாப்பிடுப்பான்ட்டாங்க. அப்போ அந்த மனைவியும் பிள்ளைகளுக்கு சொன்னாங்களாம், நாங்கள் கூட பட்னியாக இருந்துட்டு உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா நீங்கள் அவனுக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறீங்களே என்று அவர்கள் சங்கோஜப்பட்டார்கள் என்பதாக வரலாறுகளில் எழுதப்படுகிறது. சொன்னார்கள், சகீக்குல் பல்கி, கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுத்தால் அல்லாஹ் அள்ளி கொடுப்பான் என்று சொன்னார்கள். கொஞ்ச நேரம் பொறுத்து ஒரு அரசன் வந்தான். வீட்டு கதவை தட்டினான். தண்ணி கொடுங்கன்னு கேட்டான். அவங்க தண்ணி கொடுத்தாங்க. அரசர் தண்ணி குடித்தாரு. அவரோடு சேர்ந்திருந்த சேவகர்கள் எல்லாம் தண்ணீர் குடித்தாங்க. தண்ணி குடிச்சிட்டு பொதுவாகவே அரசர்கள் ஏதாவது உதவியை வாங்கினாங்கன்னா உபகாரம் செய்யாம போக மாட்டாங்க. அவர் என்ன செஞ்சாரு, தண்ணீர் கொடுத்த டம்ளர்ல ஒரு தங்க காசை போட்டு கொடுத்தாரு. கூட வந்தவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க, ஆளுக்கு ஒரு தங்க காசு போட்டாங்க. கூட என்ன இருக்கக்கூடியங்களா வெள்ளி காசு போட்டாங்க. அந்த டம்ளர் நிரம்பி விழித்தது. மனைவியை பார்த்தும் மகளை பார்த்தும் சகீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, பார்த்தீங்களா, ஒரு கவலை சோறு தான் கொடுத்தேன், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா செல்வம் நிறைக்க நமக்கு கையில் கொடுத்திருக்கிறான், காலம் முழுக்க அதை வைத்து சாப்பிடுவதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னார்கள் என்று வரலாறு. அடுத்து சொன்னார்கள், யத்தீம்களுக்கு உதவி செய்யுங்கள். யத்தீம்கள் என்றால் தாய் இல்லாதவர்கள், தகப்பன் இல்லாதவர்கள். தாயும் தகப்பனும் இல்லாதவர்களுக்கும் யத்தீம் என்று சொல்வார்கள். அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். அப்படி நீங்கள் உதவி செய்வதால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுக்கு நிறைய பரக்கத்துக்களையும் ரஹ்மத்துக்களையும் செய்கிறான் என்று சொன்னார்கள். 4 பேர்கிட்ட நீங்க வெறுப்பை வைத்துக் கொள்ளாதீர்கள், வெறுப்பு 4 பேர்கிட்ட தேடாதீங்கன்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூக்கி, உன் தந்தை இடத்தில் வெறுப்பு தேடிக்கொள்ளாதே. உம்முக்கி, உன் தாயிடத்தில் வெறுப்பை தேடிக்கொள்ளாதே. உன்னுடைய சகோதரனிடத்தில் வெறுப்பை தேடிக்கொள்ளாதே. ஜௌஜிக்கு, உன் கணவனிடத்தில் வெறுப்பை தேடிக்கொள்ளாதே என்று 4 பேர்கிட்ட நீங்க வெறுப்பு தேடாமல் வாழ்க்கையில் நடந்து கொள்ளுங்கள், எந்த ரீதியாக இருந்தாலும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னைக்கு தாய் இல்லாம யாருமே இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாயை போல கோவில் இல்லைன்னு சொல்றான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த மாதிரி பிள்ளைகள் நம் பெற்றோர்களை சுமையாக நினைக்கிறார்கள், தந்தையையும் தாயையும் சுமையாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் நீங்கள் வெறுப்பை தேடிக்கொள்ளாதீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு நாள் ஹஜ்ஜுக்கு போய் அவங்க ஹஜ்ஜு செஞ்சுட்டு அரஃபா மைதானத்துக்கு போறாங்க. அரஃபா மைதானத்தில் போய் என்ன செய்யறாங்க, மக்கள் எல்லாம் துஆ கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், கோடான கோடி மக்கள் அரஃபா மைதானத்தில். அப்ப அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க,
ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, யா அல்லாஹ் இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற எல்லாருடைய ஹஜ்ஜும் கபூல் ஆயிடுச்சான்னு கேட்டாங்க. கபூல் ஆயிடுச்சா என்று கேட்ட உடனே அவன் அல்லாஹ் சொன்னான், அவங்களுக்கு இல்ஹாமும் வளர்ம சொன்னா, மாலிக் இப்னு ஹாரூன் என்ற ஒரு மனுஷனை மட்டும் ஹஜ்ஜி கபூல் ஆகல, மற்ற எல்லாருடைய ஹஜ்ஜும் கபூல் ஆகிவிட்டது என்று சொன்னார்கள். ஏன் என்று கேட்டதற்கு காரணம் சொல்லப்படுகிறது. அவர் வரும் பொழுது அவருடைய தாயை அடிச்சுட்டு வந்தார், அவர் தாயை அடித்து விட்டு வந்தார். அதனால் அவருடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை பின்பற்றிய ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். பெருமானார் சொன்னார்கள், ஆக்குல் வாலிதேன், பெற்றவர்களை நீங்கள் நிந்திக்காதீர்கள், அப்படி பெற்றவர்களிடத்தில் வெறுப்பை தேடிக்கொள்ளாதீர்கள், உங்களுடைய தௌபாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது, உங்கள் வாயிலே கலிமா வராது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரத்த உறவுகளை நீங்கள் வெறுத்து விடாதீர்கள், இரத்த உறவு தான் கடைசி வரை நம்மோடு வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், சில்மன் கதாக்க வாஃபு அம்மன் பலமக, உங்களோடு வெட்டி வாழக்கூடியவர்களிடத்தில் ஒட்டி வாழுங்கள், சகோதரர்களுக்கு மத்தியிலே நீங்கள் ஒட்டி வாழுங்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரத்த உறவு தான் உங்களுக்கு மிக முக்கியமானது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். ஒரு காலம் இருந்துச்சு, செச்சா பெருத்தா அண்ணன் தம்பி நிறைய இருந்துச்சு. 2050 வந்துடுச்சுன்னு சொன்னா அண்ணன் தம்பி யாரும் இருக்க மாட்டாங்க போல் இருக்கு. ஒன்றே போதும் ஒன்றே நன்றுன்னு சொல்லிட்டான். இன்னைக்கு ஒண்ணு மட்டும்தான் இன்னைக்கு பத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா விஷயங்களிலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரத்த உறவுகளை அது பாக்கியமானது, அதை அல்லாஹ் கொடுத்த சொத்து என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகனார் அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள்ள நுழைஞ்ச உடனே எல்லாரையும் சகோதரர்களாக மாற்றினார்கள். முஹாஜிர் அன்சாரி 2 பேரையும் சகோதரராக மாற்றினார்கள். கடைசியாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹுக்கு எந்த சகோதரனையும் உருவாக்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கலன்னு அலி ரலியல்லாஹு கேட்டாங்க, நாயகமே எனக்கு யாருமே சகோதரர் இல்லையா என்று கேட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் உனக்கு சகோதரன், சொர்க்கத்திலும் நான் தான் உனக்கு சகோதரன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களுக்கு மத்தியிலே நீங்கள் சரியாக நடந்து கொள்ளுங்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உலகத்திலே சகோதரர்களுடைய உறவுகளோடு நீங்கள் ஒழுக்கமாக நடந்தால் நாளை சுவனத்திலே நீங்கள் சகோதரராகவே இருக்கலாம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார்கள். 4ஆவதாக, கணவன் மனைவி உறவுகளிலே அவர்களுக்கு மத்தியிலே வெறுப்பை தேடிக்கொள்ளாதீர்கள் என்று சொன்னார்கள். மனைவி கணவனுடைய வெறுப்பை தேட வேண்டாம் என்று சொன்னார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இன்னைக்கு ஒரு மனைவி கணவனுடைய வெறுப்போடு இந்த வாழ்வாள் என்று சொன்னால் மலக்குமார்கள் அவளை சபிக்கிறார்கள் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 4 பேர்களிடத்தில் வெறுப்பை தேடாமல் வாழ்க்கையை நடத்தி எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடியவர்களாக, உதவிகரங்களை நீட்டக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. வாக்குறு தாவானா வனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.